ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடில் கருங்கல்பாளையம்ல இருக்க காயூஸ் மேக் ஓவர் பிரைடல் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பிரைடல் மேக்கப்ஸ் எல்லாமே வந்து யார் வந்து நல்லா பண்ணுறா ஈரோடில் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு காயூஸ் மேக் ஓவர் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு 6 months பிஃபோர்லேருந்தே நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நான் கேட்கும்போது இந்த மாதிரி சலூன் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். சலூன் சர்வீஸ், அப்புறம் ப்ரைடல் மேக் ஓவர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் ஆர்ட், எக்ஸ்க்ளூசிவாக வந்து நெயில் ஆர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நெயில் ஆர்ட் பண்ணணும், எனக்கு பர்சனலாகவே நெயில் ஆர்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால் நான் வந்து சரி இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நெயில் ஆர்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க இப்போ போய் என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே நம்ம வந்து நெயில் ஆர்ட்டும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நெயில் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க தான் வந்து காயூஸ் மேக் ஓவரோட ப்ரொப்ரைட்டர் காயத்ரி. உங்களோட இது பிரைடல் ஸ்டுடியோவை பற்றி அப்படியே நெயில் ஆர்ட் பண்ணிகிட்டே சொல்லுங்கள் எங்களுக்கு. ஹாய், திஸ் இஸ் காயத்ரி. நான் 5 years பண்ணிகிட்ருக்கோம். மம்மி வந்து ஒரு 24 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. ஸோ டுவோவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். மம்மி சலூன் ஆல்ரெடி வச்சு மெயினில் இருக்குது. ஸோ இது நான் வந்து திஸ் இயர் தான் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு 6 months பிஃபோரே எனக்கு ஒரு காண்டாக்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரைட்ஸ் இதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கப்ப நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் சலூன் சர்வீசஸ் இதெல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நெயில் ஆர்ட் வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. நான் ஒரு 2 years முன்னாடி தான் நான் நெயில் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவ்வளோ பாப்பப்பாக வெளியே வரல, ஏன்னா அப்போது அவ்வளோ ரீச்சஸ் எதுவும் கிடையாது. இப்போது ஆனால் ரொம்ப ஆலியா பட் மேரேஜ்லேருந்து நெயில் ஆர்ட் வந்து ரொம்ப ஃபேம் ஆயிடுச்சு. அண்ட் தென் இவங்களும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் வாங்க நம்ம சலூன்லேயே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எங்கேயுமே நான் நெயில் ஆர்ட் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இவங்க கிட்ட வந்து நான் கேட்கும்போது ஈரோட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். யா, ஆஃப்கோர்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். நெயில் ஆர்ட் ஸ்டூடியோவாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி நெயில் ஆர்ட்னே ஸ்டுடியோ வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஒவ்வொரு டிசைன்ஸ் அவங்க வந்து காமிச்சும்போது. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெயிலில் வந்து கட் பண்ணி ஷேப் பண்ணி ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து வந்துட்டுருக்கு நெயில் ஷேப்லாம். காயு, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் வந்து சலூன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். சலூன் சர்வீசஸ் வந்து என்னென்ன சலூன் சர்வீசஸில் எல்லாமே கார்ப்பரேட் சலூன் என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. ஹேர் கட்லேயே அட்வான்ஸ் கட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டாஃப்ஸ் கிடையாது. வை பிகாஸ் கிளைண்ட்ஸ் யார் வந்தாலும் நான் ஸ்டாஃப்ஸ் ஆக்சுவலி ஒரு 1 month வச்சுருந்தேன். எல்லாருமே என்னையவே சர்வீஸ் பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ தட் நான் ஸ்டாஃப்ஸ் யாரையும் ஆமாம் ஸோ அதனால் ஸ்டாஃப்ஸ் நான் யாரையும் ஹையர் பண்ணல. அதான் ரீசன். ஸோ ஹேர் கட்லேருந்து கெரட்டின் ஆகட்டும், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், கலரிங். ஸ்மூத்னிங்லாம் நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து ஆமாம் ஆஃபர்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஆமாம், கெரட்டின் வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கெமிக்கல் வே தான் கெரட்டின் இப்போது பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து சேம் கெமிக்கல் ப்ராடக்ட் தான், பட் எப்படி நம்ம அதை வந்து ஹெல்தி வேல பண்ணுறதுன்னு
பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேர் ஃபால்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி கிளைண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. அதனால நம்ம வந்து ஹெல்தி வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக அது முடிச்சிருக்கோம். இல்லை அதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது போக பெடிக்யூர் மெனிக்யூர் ஃபேஷியல்ஸ், ப்ரைடல் ஃபேஷியல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட. கண்டிப்பாக எல்லா பிரைட்ஸுமே என்கிட்ட சொல்லுவாங்க ஆஃப்டர் அவங்களோட வெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஷியல் என்ன பண்ண அவ்வளோ க்ளோவாக இருக்குது, அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும் ஃபேஷியலில். டேம் ஷோர். தென் எல்லா சர்வீசஸுமே இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே. ஸோ எப்படி வந்துட்டு நீங்கள் இந்த நெயில் ஆர்ட் வந்து கற்றுக்கிட்டீங்க, ப்ளஸ் வந்துட்டு இந்த ப்ரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் உங்களோடது பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ரொம்ப நாளாக பிரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டுடியோக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் போய் பண்ணிட்டு வரேன், நான் சென்னையில் போய் இதுக்காக நெயில் ஆர்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி எல்லா பிரைடும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்டுடியோ ஆக்சுவலி கற்றுக்கிட்டாச்சு, பட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை என்னோடய ஸ்டுடியோவில். ஏன்னா ஸ்டுடியோவே நான் இந்த இயர் தான் நான் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரி ஓகேன்னு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணேன். பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லா பிரைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குதுன்னு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல அவங்கள்ட்ட. டேரெக்டாக அவங்க பாட்டுக்கு எனக்கு நெயில் ஆர்ட் வேணும்னு சொன்னாங்க. ஓகே நம்ம ஸ்டுடியோலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டுடியோவுக்கு. எங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலி நெயில் ஆர்ட்டு, மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் நார்த்தில் தான் போய் கற்றுக்கிட்டேன் நான். நார்த்து டெல்லியில். ஆமாம். ஓகே சூப்பர். டெல்லியில் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இது வந்து 1 வீக் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் வந்து மெயின்டைன் பண்ணுற, இப்போ நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஆக்சுவலி இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது இடிச்சிக்காமல் இருக்கணும். அப்புறம் சாப்பிட்டு இப்போ நெயில் வந்து பைட் பண்ணாமல் இருக்கணும். கரெக்டாக? ஷோர், அது ரொம்ப முக்கியம். பைட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நெயில் வந்து பைட் பண்ணுவேன். பைட் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ இப்போ இப்படி வச்சு விட்டங்காட்டி எனக்கு வந்து இது பைட் பண்ணவே எனக்கு மனசு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இனி நெயில் ஆர்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக நினைக்கிறேன்ல. உங்களுக்கு பைட் பண்ணணும்னு தோணவே தோணாது. இப்போவே அப்படி தான் தோணுது எனக்கு. பைட் பண்ணணுன்னே தோணுது. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 10 ஃபிங்கர்ஸ். ஆக்சுவலி நான் வந்து 1250 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் 10 ஃபிங்கர்ஸ்க்கு. இதான் பேசிக். டெம்பரரி பேசிக்காக. ஆமாம், பேசிக்காக இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அண்ட் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு 1000 அவங்களுக்கு தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஷோரா. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது இங்கே காயூஸ் மேக் ஓவருக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காயு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நெயில் ஆர்ட்டுக்கு. கண்டிப்பாக பண்ணித்தாங்க. ஷோரா. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கட் அண்ட் ஃபைல் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னது? பாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து கலர்ஸ் வந்து நிறையா ஷேட்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அதை எடுத்து காமிக்கிறீங்களா? என்னென்ன கலர்ஸ்ன்னு காமிங்க. எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். இன்னும் பவுச்சில் கூட இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. பிரைட் கலர்ஸ், நியூட் கலர்ஸ், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து நியூட் கலர் தான் கேட்டேன். அதாவது இப்போ கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி ஆலியா பட் வெட்டிங் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோஸில் பாருங்கள், ஒரு நியூட் ஷேடில் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நான் கேட்டிருந்தேன். நியூட் ஷேட் எனக்கு வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த கலர் தான் பாருங்கள், இந்த கலர் நியூட் ஷேடு இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஆர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு வந்து பண்ணியாச்சு. இந்த 5 ஃபிங்கர்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து பண்ண ஆரம்பிக்கலாமா காயு? கண்டிப்பாக வாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. காயு வந்துட்டு எனக்கு சூப்பராக வந்து நெயில் ஆர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தா. நான் ஆலியா பட் மாதிரி கேட்டேன், அதே மாதிரி வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஆலியா பட் மாதிரி இருக்கா என்னோட நெயில்ஸ்ன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
ரொம்பவே சூப்பரா பண்ணி விட்டுருக்கீங்க. உங்க ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சர்வீசஸ் வந்து ரொம்பவே நீட் அண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இவங்களோட சலூன் சர்வீசஸும் வந்து ஹேர் கட், ஹேர் ஸ்பா, பெடிக்யூர், மெனிக்யூர், அப்புறம் வந்து கெரட்டின், ஸ்மூத்னிங் அந்த மாதிரி சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம சேனல் ரெஃபர் பண்ணா டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. நம்ம ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னா நியர் சத்யாவே பிரிட்ஜ்லேருந்து நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது கருங்கல்பாளையமில். நம்மளோட சர்வீசஸ் வந்து எல்லாமே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டர்ஃபை பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ப்ரைடல் மேக்கப் ஆகட்டும், சலூன் சர்வீஸ், ஹேர் கட், கெரட்டின், ஸ்மூத்னிங் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ப்ரைடலும் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுதான் மெயின் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ப்ரைடல் வந்து இவங்களோட மேக்கப்ஸ் எல்லாம் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மெயின்லி பிரைட்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டுடியோ செட்டப்பே நான் பண்ணேன். ஏன்னா இண்டோர் எனக்கு வந்து இண்டோரே நான் இங்கே வந்தே பண்ணிக்கிறேன், ரெகுலராக ஆயிக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. அரௌண்ட் ஈரோடு மட்டும் பிரைடல் இல்லை அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஓகே அவங்க இவங்களோட பேஜ் பாருங்க. இவங்களோட ஒர்க் பிடிச்சா கண்டிப்பா வந்து இவங்கள புக் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு கண்டிப்பா. பிரைடல் புக்கிங்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம சேனல் நேம் ரெஃபர் பண்ணீங்கன்னா. ஸோ நெயில் ஆர்ட் வந்து யாரெல்லாம் ஈரோடில் தேடிட்டு இருந்தீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக காய்ஸ் மேக் ஓவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.